பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? லூக்கா 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநீதியான உலக பொருட்களை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? யார் உங்களை நம்பி மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இந்த உலக பிரகாரமான காரியத்தில் நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களிடத்தில் மெய்யான பொருட்களை ஒப்புவிப்பார்கள் என்பது தான் இன்னைக்கான கேள்வி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கிறார். இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களில், இந்த உலகத்துக்கு அடுத்த பொருட்களில், உறவுகளில், நேரத்தில் உண்மையாக இராவிட்டால் எப்படி மெய்யான பொருள், அதாவது நித்திய ஜீவனை எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? ஒரு சாதாரணமான உலக பிரகாரமான ஒரு நபரை அழைத்து வாழ்க்கை என்றா என்ன அப்படின்னு கேட்டால் பலவிதமான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்பாங்க. வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம், ஒரு நாள் கீழே இருக்கும், அதே சக்கரம் ஒரு நாள் மேலே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வாழ்க்கை என்பது முடிஞ்சு போகிற காரியம். இன்றைக்கு நீங்கள் வாழ்கிறது தான் வாழ்க்கை, இன்றைக்கு உங்கள் கையில் இருப்பது தான் வாழ்க்கை, இன்றைக்கி என்ன கையில் இருக்கிறதோ அதை வைத்து வாழ்கிறது தான் வாழ்க்கை. நாளைக்கு என்னன்னு தெரியாது. அதனால் இன்றைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கணும், இன்றைக்கி நம்ம ஜாலியாக இருக்கணும், இன்றைக்கி இருக்கிற பொருட்களை இன்றைக்கே செலவழித்து விடணும் என்றெல்லாம் சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்த ஒரு காரியம். இந்த வாழ்க்கையில், இந்த உயிர் நமக்கு கொடுத்த இந்த ஜீவ வாழ்க்கையில், இந்த ஜீவ நாட்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம பிரியமாய், ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நீதிமான்களாய் நடக்கும் பொழுது பாருங்க, அது முடிவில் ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். பொதுவாக நம்மளுடைய நாட்டில் பார்க்கும் பொழுது நமக்கு சொந்தம் இல்லாத காரியமாக இது என்னோடது இல்லையா, இது எப்படி வேணால் பயன்படுத்தலாம். பொதுவாக நம்ம ஊரில் பார்க்கும் பொழுது பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், மற்றவர்களுக்குரிய பொருட்களை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே இது நம்ம ஒரு பொருளை வாங்கினா அது எவ்வளோ பத்திரமா, கார் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை பத்திரமா அந்த சீட்டில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் கவரை கூட அதை உரித்து போடாமல் பல மாதங்கள் வைத்து ஓட்டுகிற நபர்கள் உண்டு. ஆனால் அதே இது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பாருங்கள், சில பேர் அதில் துப்பி இருப்பாங்க, சில பேர் பபிள் கம்ஸை ஒட்டி இருப்பாங்க. மற்றவர்களது அப்படின்னா அதை நம்ம பாதுகாக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்றைக்கு இந்த வாழ்க்கை நம்முடையதல்ல, ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்த இந்த வாழ்க்கையில் நம்ம அதீர்க்க கவனத்துடையவர்களாய், என் வாழ்க்கையில் ஒரு மாசும் வந்துடக்கூடாது, என் வாழ்க்கையில் நான் தேவையற்ற காரியங்களுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது என்பதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் அந்த அழகான தோட்டத்தை நம்பி கொடுத்தார். ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த காரியத்தை மாத்திரம் செய்திராதீங்க அப்படின்னும் போது அந்த காரியத்தை செய்ததுனால பாருங்க, அந்த அழகான தோட்டம், அந்த அழகான ஒரு சூழ்நிலையை அவங்க இழந்து போனாங்க. மத்தேயு 25:21 இப்படியாக வாசிக்கலாமா? அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. கொஞ்சத்தில் உண்மையாயிருந்த அந்த ஊழியக்காரனை குறித்து நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அந்த எஜமான் வருகிறார், 5 தாலந்து உடையவன் அதை 10ஆக இன்னும் 5 தாலந்துகளை அதை பெருக்கி சம்பாதித்ததுனால அந்த எஜமான் அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார், நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நான் கொடுத்த கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்த, அதனால உன்னை அதிகாரியாக வைப்பேன், மேன்மையை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, எஜமானுடைய சந்தோஷம், நம்முடைய எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிப்பது என்றால் என்ன? அந்த நித்திய ஜீவன், அந்த பரலோக வீடாகிய அந்த எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிப்பது. யாருக்கு அந்த பாக்கியம்? அந்த கொஞ்ச நாட்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையில நம்ம உத்தமமாய் உண்மையாய் இருக்கும் பொழுது பாருங்க, இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம் வாழ்கிற வாழ்க்கை, இந்த குறுகிய காலகட்டத்தில் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஜாக்கிரதையாய் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோமோ அதற்கேற்ற பலனை நம்ம நித்திய வாழ்வில் நம்ம சந்திப்போம் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. பிரியமான
பிரியமானவர்களே. ஒரு முறை ஒரு சகோதரன் இப்படியாக வந்து சொன்னார். அவர் ஒரு கம்பெனியில், ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார். அவர் வந்து சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அந்த கம்பெனி ஆரம்பித்து 6 மாதங்களுக்குள்ளாக பயங்கரமான ஒரு லாஸ் ஃபேஸ் பண்ணதுனால அந்த கம்பெனியை மூடி விட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது பாருங்கள், அங்கே இருந்த எல்லா ஒர்க்கர்ஸும் அங்கே இருந்த பொருட்களை, அங்கே தயாரித்த பொருட்களை அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்களாம். யாருக்கும் தெரியாமன்னு சொல்லி எல்லாருமே, அதில் இருக்கிற உயர் அதிகாரியிலேருந்து கடைசி தொழிலாளி வரைக்கும் பாருங்கள், அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸ் ஏற்பட்டது. அந்த லாஸ் நிமித்தமாக அந்த கம்பெனி முழுவதுமாக ஷட் டவுன் பண்ணப்பட்டது. அதனால என்ன நடந்தது? அங்கே வேலை செய்த எல்லாருக்கும் வேலையை இழந்தார்கள். பாருங்கள், கொஞ்சத்தில் அவங்க உண்மை இல்லாததுனால இதை எடுத்துகிட்டு போகலாம், இதில் என்ன ஆக போகுது, இது ஒன்று நான் எடுத்துகிட்டு போகிறதுல என்ன ஆக போகுதுன்னு நினச்சி பாருங்கள், ஒவ்வொருத்தரும் உண்மை இல்லாததுனால கடைசியில் வேலை பறி போனது. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வருமானம் இல்லாமல் தத்தளித்ததை நான் கேள்விப்பட்டேன். பாருங்கள், கொஞ்சத்தில் உண்மை இல்லாத ஒரு காரியம். பிரியமானவர்களே, கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம முடிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ, உங்களுக்கு அதிக செல்வங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரா? உங்களிடத்தில் அதிகமான கேள்விகளையும் ஆண்டவர் கேட்பார். அநேக நல்ல ஒரு லக்ஸரியஸான லைஃப் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? அநேக கிருபைகளை கொடுத்திருக்கிறாரா? யாரிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவங்களிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். இந்த வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. இந்த வாழ்க்கையை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம உத்தமமாய் உண்மையாய் நம்ம ஜாக்கிரதையாய் இந்த வாழ்க்கையை நம்ம நடத்துகிறோம் என்பதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிரியமானவர்கள். ஏன்னா அந்த நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வரும் பொழுது உங்களிடத்தில் ஆண்டவர் கணக்கு கேட்பார். இந்த குறுகிய நாட்கள், இந்த கொஞ்ச நாட்கள் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வைத்து நமக்கு நித்திய ஜீவனில் உயர்வும் ஆண்டவருடைய கிருபையும் நமக்கு உண்டாகும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இந்த வாழ்க்கை நீர் எங்களிடத்தில் நம்பி ஒப்புவித்த ஒரு காரியம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த வாழ்க்கையில் நாங்கள் எப்படி வாழ்கிறோமோ அதை வைத்து எங்களுக்கு நித்திய பொருளை நீர் ஒப்புவிப்பீர் என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். கடந்த நாட்களில் இந்த வாழ்க்கையை ஏனோ தானோ என்று ஆண்டவரே நாங்கள் ஒரு அக்கௌண்டபிளாக இல்லாமல், உண்மையாக இல்லாமல், நேர்மையாக இல்லாமல் ஒரு வேலை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் நாங்கள் உத்தமமாய் ஜாக்கிரதையாய் ஆண்டவர் உக்ரானக்காரனாய், ஆண்டவர் உண்மையுள்ள உக்ரானக்காரனாய் நாங்கள் வாழ நாங்கள் ஒப்புவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற பணம், நீர் கொடுத்திருக்கிற பொருட்கள், நீர் கொடுத்திருக்கிற உறவுகள், குடும்பம் எல்லாவற்றிலும் நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இந்த வாழ்க்கையை வாழ நாங்கள் தீர்மானிக்கிறோம். ஆண்டவரே நீர் வரும் பொழுது ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் நிற்க திராணி உள்ளவர்களாய் நாங்கள் வாழும்படிக்கு ஆண்டவரே அந்த நாளில் நாங்கள் நிற்க திராணி உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் நாங்கள் வாழும்படிக்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.